ஏங்க உங்களை தான். இங்கே பாருங்கள், சொல்லு துர்கா, என்ன விஷயம்? இந்த மாதம் சம்பள காசில் 3000 குறையுது. எங்கே போச்சு? சரி, அதுக்கே ஏன் கத்துற? ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோவா போகலான்னு ட்ரிப் பிளான் பண்ணானுங்க. 3000 ஆகும். சரி, உங்ககிட்ட சொல்லலாமே அப்படின்னு நினச்சேன், மறந்துட்டேன். சரி, நான் நெக்ஸ்ட் வீக் கோவா போயிட்டு வந்துடுறேன். சரியா? யோ, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிட்டு வந்தேன் நேற்று. உன் பிள்ளை ஒழுங்காகவே படிக்க மாட்டானா? அவனை டியூஷன் சேர்க்கணும். அதுக்கு டியூஷன் ஃபீயே 3000 கேட்குறானுங்க எக்ஸ்ட்ரா. நீ என்னன்னா எந்த அக்கறையும் இல்லாமல் கோவா போவேன்னு சொல்லிட்டு என்கிட்டயே வந்து சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த காசை கொடு, நான் உன் பிள்ளைய எத்தனை பேர் டியூஷன் சேர்க்கணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்டி, நான் வரேன்ட்டு. இப்போ வர முடியாதுன்னு எப்படி சொல்கிறது? அவனுங்களே என்ன நினைப்பானுங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருடி. சார் இப்படி சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, வேறு விதமாக சொன்னால் தான் கேட்பீங்க போல. சரி, அடிக்காத, தந்துடுறேன். சரிங்க, நான் உங்களுக்கு ஒரு சூடாட்டி போடட்டுங்களா? உன் இஷ்டமா. சின்ன வயசுலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அது ஏதோ சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா வந்ததும் சரியில்லை, வாய்ச்சதும் சரியில்லை. வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியே இருக்காதா? எனக்கு தேவைப்படுற பொருட்களை என்னால் வாங்கவே முடியாதா? ஹலோ, யாருங்க? ஹலோ சார், நான் பிரியா பேசுகிறேன். நீங்கள் லாஸ்ட் டைம் அரவிந்த் ஸ்டோருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கல்ல, ஸோ உங்களோட டோக்கன் நம்பருக்கு 10 லட்ச ரூபா ரிவார்டு காசு வந்திருக்கு சார். என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு ரிவார்டா 10 லட்சம் வந்துருக்குதா? அடடா ஆண்டவா, நீ இருக்கையா? ஆமாம் சார், உங்களுக்கு தான் லக்கி ட்ரா விழுந்திருக்கு. 10 லட்ச ரூபா உங்களுக்கு தான் அலர்ட் ஆயிருக்கு சார். உங்களோட நேம் சங்கர்குமார் தானே சார்? ஆமாம், என் நேம் சங்கர்குமார். சரிங்க, இந்த அமௌண்ட் எல்லாம் எப்படி தருவீங்க? கேஷாவா இல்லை செக்காவா? சார், நம்ம எல்லாமே அஃபிஷியலாக தான் பண்ணுவோம். ஸோ அதனால் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நம்ம அக்கௌண்ட்லேருந்து அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் சார். ஓ, அக்கௌண்டா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு சொல்கிறேன், அதில் அமுச்சு விட்ருங்க. சரியா? சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும் சார். அந்த ஓடிபி மட்டும் எனக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிட்டு அமௌண்ட் உங்களுக்கு உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் சார். ஓடிபியா? ஓடிபிலாம் எதுக்கு மேடம் சொல்லணும்? ஓ, அப்போ தான் அமௌண்ட் வருமா? சரி மேடம், ஓடிபி நம்ம சொல்கிறோம் கேளுங்க. 200345. தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. என் பேரில் ஜாக்பாட் அடிச்சிருக்கீங்க இன்னைக்கு. என்னங்க ஆச்சு? ஜாக் பண்ணுறீங்க? ஏதாவது காசு கேசு வந்துருக்காங்க பேரில்? என் பேரில் 10 லட்ச ரூபா வந்திருக்கான். அது அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறன்ற வேறு சொல்லியிருக்காங்க. இனிமேல் என்ஜாய் தாண்டி பண்ண போகிறேன். ஐயோ, 10 லட்ச ரூபா விழுதாங்க. ஐயோ சூப்பருங்க. சரி, ஏதாவது நகை ஏதாவது வாங்கி வச்சுப்போங்க. அப்புறம் நாளைக்கு அதுதான் நமக்கு எதுவும் இல்லை. நகையா? என்னை கொண்டாதுக்கு முன்னாடி அடிச்சு தாண்டி போனேன். உனக்கு நகை இல்லை, ஒன்றும் கிடையாது. வாயை பொத்திக்கிட்டு வீட்டிலே கடை. இனிமேல் ஐயா வெளியூருக்கா சுத்த போகிறேன், மஜா பண்ண போகிறேன். ஆஹா, கொஞ்சம் காசு வந்தோன்னே வாயில் பீடிலாம் வந்துருச்சா? நான் ஏன் பண்ணுற நீ? இனிமேல் எல்லாமே இப்படி தான். வாயா போயான்னு கூப்பிட்டேன்னா மூக்க உடச்சிடுவேன். வாங்க போங்கன்னு சொல்லணும், புரிஞ்சுதா? நம்ம பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் போய் கட்டணும். போய் கட்டிட்டு வந்துடுறீங்களா? இந்த மாதிரி சில்லற விலையெல்லாம் நீயே போய் பாரு. அதான் அக்கௌண்ட்டில் காசு இருக்குல்ல, மொத்த சம்பளம் வாங்கிட்டல்ல, போ நீயே போய் கட்டிக்கோ. சரிங்க, நான் போயிட்டு வரேன். காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. ஏங்க ஏந்திரிங்க, அக்கௌண்ட்டில் இந்த 30,000 ரூபா காணோம். என்னது 30,000 காணுமா? நடி சொல்கிற? நிஜமா தாங்க சொல்கிறேன். காலையில் பார்த்துங்க அக்கௌண்ட்டில் காசு இருந்துச்சு. இப்போ பார்த்தா அக்கௌண்ட்டில் காசு இல்லைங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. காலையில் தான் காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னை அடித்து பிடிங்கி வாங்கினேன். அவனுங்க ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருப்பானுங்க நேரத்துக்கு. இப்போ வந்துட்டு காசு இல்லைன்ற என்ன விளாட்றியா? ஐயோ, நான் நிஜமா தாங்க சொல்கிறேன். நீங்கள் வேணால் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். இன்னும் பொண்ணாத்துக்கு மட்டும் தான் அக்கௌண்ட்லேருந்து 30,000 டெபிட் ஆயிருக்கு. எதுக்காக இருக்குது? டெபிட் ஆயிருக்கா? எப்படிங்க? நீங்கள் யாருக்கும் அனுப்புனீங்களா? நான் யாருக்கிட்டே அனுப்ப போகிறேன்? டிரான்சாக்ஷன் செக் பண்ணுறேன் யாருக்கு போயிருக்குன்ட்டு. அமௌண்ட் யாரோ சாப்பியானுக்கு போயிருக்கு, நான் அனுப்பவே இல்லையா? ஐயோ, உனக்கு குடி தான் பிரச்சனை நினச்சேன். உங்களை சோக்குன்னு கேட்குதா? அடியே, நீ வேற இருக்கிற நிலமை தெரியாமல் நான் முதல்ல ஃபோன் பண்ணி கேட்குறேன் கஸ்டமர் கேருக்கு யாருக்கு போயிருக்குன்ட்டு. சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அக்கௌண்ட்லேருந்து 30,000 ருபீஸ் டெபிட் ஆயிருக்கு. அது ஏன்னு தெரியல சார், கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? ஒரு நிமிஷம் சார், நான் எல்லா டீட்டெயில்ஸையும் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சார், ஆமாம் சார், 30,000 டெபிட் ஆகிருக்கு. அது யார் நேம் போயிருக்குன்னா சாஃபியான நேமுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இல்லை சார், நான் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே இல்லையே. சார், உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வேறு யாருக்கோ ஷேர் பண்ணீங்களா? இல்லை சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி என்னோட நம்பருக்கு ரிவார்டு அமௌண்ட் விழுந்திருக்குன்னு சொல்லி 10 லட்ச ரூபா. ஸோ அது அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக என் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டாங்க.
நானும் கொடுத்தேன் சார். சார் பேங்க் சைடில் வந்தது ஓடிபியை நீங்கள் யாருக்கோ ஷேர் பண்ணீங்களா? ஓடிபி ஆமாம் சார், ஷேர் பண்ணேன். சார் இது வந்து ஆன்லைன் ஸ்கேம் சார். எந்த ஓடிபி ஷேர் பண்ணக்கூடாது, பேங்க் சைட்லேயோ அஃபிஷியலாகவும் சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஓடிபி ஷேர் பண்ணதால ஃபண்ட் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. சார் அப்போ என் காசு அவ்வளோதானா? அவங்க மொத்தம் மாட்டையை போட்டாங்களா? ஐயோ. சார் இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது. அதனால் எங்கள் சைட்லேருந்து பேங்க் சைட்லேருந்து நாங்கள் இதை கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கிறோம். எங்கள் சைடில் நெசசிட்டியாக என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணுவோம். என்னங்க சொன்னாங்க? நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க கால் பண்ணாங்கன்னு சொன்னல 10 லட்ச ரூபா விழுந்திருக்குன்ட்டு. ஆமாம், அதுக்கு என்னப்போ? அவனுங்க பணம் திருடுற கும்பலாம் என்கிட்ட இருந்து அக்கௌண்ட் நம்பரு ஓடிபி எல்லாத்தையும் வாங்கி நம்ம அக்கௌண்ட்ல இருக்க காசை எடுத்துட்டானுங்கடி. அட படுபாவி பயலே, ஏன்டா ஒரு காசை ஒழுங்காக உருப்படியாக வச்சுக்க தெரியாதா உனக்கு? இதில் காசு போனால் கூட நான் உன்னை விட்டுருவேன்டா. ஆனால் நீ பேசின பேச்சுக்கு பீடி வேறு பிடிச்சிட்டு இருக்கல நீ. இன்னைக்கு மாவனை நீ செத்தடா என்கிட்ட.